வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவையே ஒரு மொத்தத்தையும் ஸ்டன்னாக்கி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக தலைவர் விஜயோட மனைவி வந்து அவருக்கு எதிராக விவாகரத்து ஃபைல் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக எனக்கு கொடுத்துருந்த அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை இன்றைக்கி விஜய் வந்து நிறுத்திட்டாரு. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து மேபி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பாசிட்டிவாக வர பட்சத்தில் அவர் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, ஃபினான்ஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் போகலாம், நாங்கள் இருக்கிற இந்த வீட்டிலேருந்து அவர் எங்களை துரத்தி அடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து அவருங்க பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க இன்னும் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து, நாங்கள் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து ஜாஸ்தி. ஏன்னா எங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே ஆகுது பேச்சுவார்த்தை, ஒரு இன்டிமெசியோ இல்லை வாட் எவர் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. ஆனால் பசங்களுக்காகவோ இல்லை முக்கியமான விஷயங்களுக்காகவோ தான் நான் அவரை அப்ரோச் பண்ணுவேன். அதை தவிர்த்து நான் வேறு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திங்ஸ் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே எதுவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி 1 or 2 months வந்து ஹாலிடே வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிநாடு போயிடுவோம். அந்த தருணத்தில் தான் விஜய்க்கு வந்து இந்த நடிகையோட தகாத உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான விஷயத்தை வந்து இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம தாவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகை கூட தகாத உறவில் வந்து இருந்திருக்கிறாரு. இத்தனை நாளாக எனக்கு அது தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ 2-3 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சே அது நடக்குது, நான் என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து பேச்சுவோ எனக்கு தெரியாமல் ரகசிய பேச்சு, ரகசிய சந்திப்பாக இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சே இருக்குது, என்னால் அதை கொஷின் பண்ணவும் முடியல, என்னால் அதை தடுக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு என்னால் செயலாற்ற முடியாத ஒரு நிலைமையில தான் நான் வந்து விவாகரத்து கேட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து தாவேக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் இப்போ மொத்த சோஷியல் மீடியாவும் அதிர்ச்சிக்குள்ளாகிட்டு இருக்குது. ஸோ ரைட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிவி ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தாவேக தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து சொல்கிற அந்த சோ கால்டு நடிகை யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து இணையதளத்தில் வந்து வைரலாக போயிட்டுருக்கிறது இன்றைக்கி ட்ரிஷா தான். ட்ரிஷா கூட தான் அவங்க வந்து உறவில் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா ட்ரிஷா வந்து விஜய் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்து வந்தது. ஆனால் இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ். ஏன்னா மீடியா பீப்புள்ஸுக்கு வேறு வேலை இல்லை, அந்த மாதிரி இது வந்து அப்போ வந்து போயிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 10 to 15 இயர்ஸுக்கு முன்னாடியே குருவி படம் நடித்து முடித்தாங்கல்ல, அப்பையிலேருந்தே 2 பேருக்கும் அந்த நட்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நட்பு வந்தது இப்போ அந்த நட்பு இப்போ கொஞ்சம் காலங்களாக காதலாக மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா 40-45 வயதை கடந்த த்ரிஷா வந்து இன்னும் மேரேஜ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தொழிலதிபர் கூட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க. நான் வந்து தவறாக வந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டேன், அவருடைய வாழ்க்கை வந்து முறை வந்து எனக்கு சூட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து இந்த டிவோர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷுவல் திங்காக போயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிடிக்கல, எங்களுக்கு இந்த லைஃப்லேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிவோர்ஸ் எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு மக்கள் தலைவராக ஆக போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில், இன்றைக்கி வந்து நாளைக்கு சிஎம்மாக ஆக போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மக்கள் வந்து அதிகபட்சம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கிற பட்சத்தில் ஒரு தகாத உறவு, இல்லீகல் உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இப்போ இந்த கருத்து வந்து ஒரு 35-40 above பீப்புள்ஸுக்கு இது முக்கியமாக பெண்களுக்கு இது எப்படி போய் சேரும், கன்வே ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கிற ஒரு தலைவலியான விஷயம். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து 10 இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து 40 இயர்ஸ் பீப்புள்ஸ் வரைக்குமே இன்றைக்கி விஜய் வந்து கவர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 70% கவர்ந்துட்டாரு, அதுதான் உண்மை. ஆனால் இந்த தருணத்தில் இன்றைக்கி விஜய் வந்து
இப்படி விஜய் மேலே வச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டு இந்த 10 to 40 இயர்ஸ் பீப்புளை என்ன மாதிரி பண்ணும்? ஏன்னா 10 வயசு பையன் வந்து இன்னைக்கு நான் விஜய் ரசிகன் அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு வந்து தாவேக்கா நிறைய இதில் ஷார்ட்ஸாக போடுறாங்க. அந்த பையன் கூட விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு அரசியல் புரிதல் வருது இல்லை இந்த பாயிண்டில் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நிலமையில இப்போ இப்போ வந்து அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் தலைவன் வந்து நிறைய நடிகைங்க கூட தொடர்பு வச்சிருக்கிறான்டா, அவன் தலைவன் அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. இப்போ அந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளோ இல்லை அந்த தொண்டர்களோ இல்லை அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இப்போ நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக வந்து பேசுகிறதுக்கு இப்போ எல்லா விதமான வழிகளையும் நம்ம தாவேக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் தாங்க முடியாத ஒரு விஷயமா போயிட்டுருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப வேண்டாம் 20 வயசு இளைஞனே எடுத்துக்கலாம், அவன் வந்து இன்னைக்கு தாவேக்கால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து அப்பாவோ அம்மாவோ மேபி வேறு கட்சியில் இருக்கலாம். மெயினாக அப்பா ஒரு நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி நம்ம டிஎம்கேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அந்த அப்பா வந்து இன்னைக்கு என்ன சொல்வார் அந்த பையனை பார்த்து, உன்னுடைய அந்த தலைவனுக்கு ஒழுக்கம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா இருக்கும், அவனுக்கே ஒழுக்கம் கிடையாது, அவன் எப்படிடா ஒழுக்கமாக 5 வருஷம் ஆட்சி நடத்துவான், இது வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவையே அம்மான்னு எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை, லைஃப் லாங் வந்து சிங்கிளாகவே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க இறந்த அப்புறமேலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவங்க வந்து ரகசியமாக பொண்ணு இருந்தாங்க, ரகசியமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, திருமண வாழ்வு அவங்க கொஞ்சம் காலம் மறைச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஆனால் மெயினாக அவங்க ஒரு தலைவியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலை. ஆனால் எடப்பாடியாருக்கு திருமணம் ஆயிடுச்சு, நம்ம திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நம்ம கருணாநிதிக்கும் திருமணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 ஒய்ஃப் இருந்தாலுமே அது அவங்களுக்கு மனைவிகள், இல்லத்தரசிகள். அதனால் அது தப்பாக பேசப்படாது. ஆனால் தகாத உறவு அப்படிங்கிறது இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் ரொம்பவும் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமா இப்போ போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டே, நான் வீட்டில் இல்லாத போது நடந்த உரையாடல்கள், பேச்சுவார்த்தைகள் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சே நடக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு காசு கொடுத்து என்னை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கிறது அவர் என்கிட்ட இருந்து சுதந்திரமாக ஆகிறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஸோ வந்து நான் அவங்க வந்து சொல்லியிருக்கிற இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த துக்கத்துலேயும் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, இந்த விஷயத்தை ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, சேஃபாக வைக்கணும், ஐ மீன் ஹைட் பண்ணி வைக்கணும். இதை மீடியா வந்து யாரும் தலையிடக்கூடாது, கொஷின் பண்ணக்கூடாது, இந்த விசாரணை வந்து ரொம்ப மறைமுகமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டையும் நம்ம தாவேக தலைவர் விஜய் மனைவி சங்கீதா வந்து வச்சுருக்குறாங்க. அப்படிங்கிறது தான் மொத்த விஷயத்துலேயும் ஒரு இது. ஏன்னா இதில் கேட்குற கொஷின், அவங்க பண்ணுற ஆன்சரு, மேபி அவங்க சொல்கிற விஷயங்கள், நான் இதனால் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் பேசுபொருளாக ஆகும். ஒன்னொன்றும் இந்த 2-3 மாதம் வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஏற்கனவே மனுஷன் ரொம்ப அடிபட்டு வந்திருக்காரு. கரூரில் கிட்டத்தட்ட 40-45 பீப்புள்ஸோட டெத்து, நம்ம அதுக்காக நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தோட அவருடைய கடைசி படம் ரொம்ப ஆசையாக நடித்து முடிச்ச அந்த படம் இன்னும் ரிலீஸ் டேட் தெரிவிக்கல. எலெக்ஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எலெக்ஷனை பற்றின பரப்புரைகள் நடத்துறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். இந்த நிலைமையில வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ் அதனோட ஹியரிங் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுலேயும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து சங்கீதா வந்து இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 200% நல்லாவே தெரியுது.